கல்வி கண்ணையும் கருணை பார்வையையும் ஒருங்கே பெற்று கற்பித்தல் எனும் புனிதம் படிந்த தொழிலை மனிதம் பொங்க செய்து கொண்டிருப்பவர் முனைவர் கிரிசில்டா ரெங்கசாமி. மகரந்த சேர்க்கை மூலம் இந்த பூமிக்கு பச்சை சாயம் பூசிக்கொண்டிருக்கும் மரம், செடி, கொடி ஆகிய தாவரவியல் குணம் கொண்ட அறிவியல் கல்வியால் தாகம் கொண்டார் நெல்லை சீமையின் தாமிரபரணி கரையோரத்து இந்த தாரகை. மாநில கல்லூரியில் முதுநிலை பட்டம், அண்ணா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்று WCC கல்லூரியில் தாவரவியல் துறை விரிவுரையாளராய் பணியமர்ந்து அறிவியலுக்கான வடம் இழுத்தார். அறிவியலை அறம் செய்யும் ஆயுதமாக்கும் நோக்கில் துறை தலைவர், பதிவாளர், துணை முதல்வர் என பல படிநிலைகளை கடந்து விநாயகா மிஷன்ஸ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் டீனாக பொறுப்பேற்று கல்வியோடு சமூக கடமையையும் இரண்டர கலந்து அடுத்த தலைமுறைகளின் மனதில் ஒளியேற்றுவதற்காக கரிசனத்துடன் செயலாற்றி வருகிறார் கிரிசில்டா. கற்பித்தல் தொழிலை வெறும் காசுக்காக செய்யாமல் மாசற்ற உலகத்தை உருவாக்கும் நோக்கில் கல்வி பணியை தாண்டி இருளர் சமூகத்தவர்களின் வாழ்வில் ஒளியேற்றவும் புற்றுநோயாளிகளை தேற்றவும் தனது கருணையின் சிறகுகளை விரித்து காக்கிறார். தனது விரிவுரை பணிகளை ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்று கடல் கடந்தும் செய்து வரும் இவர் காலம் கடந்தாலும் நட்பு பாராட்டுவதையும் இன்று வரை கடமையாக கொண்டுள்ளார். 3 வயதில் தொடங்கிய நட்பை இன்று வரை தொடர்வதைப் போல 84 வயதிலும் இளமையோடு இயங்கி கல்வியையும் கருணையையும் இரு கண்களாக கொண்டு பயணிக்கும் முனைவர் கிரிசில்டா ரெங்கசாமி அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளருக்கான மங்கையர் தாரகை விருது வழங்குவதில் SRM பொதுப்பள்ளி பெருமிதம் கொள்கிறது. வயது அப்படி ஒன்றும் அதிகமில்லை, 84 மட்டும்தான். ஓய்வூதியம் மட்டுமே இவருக்கு வெகுமதியாக வருகிறது மாதந்தோறும். அந்த ஓய்வூதியத்தில் கூட மிச்சம் பிடித்து இல்லாதவர்களுக்கு மாதந்தோறும் தையல் இயந்திரங்கள், அரிசி, பருப்பு வகைகள் இப்படி ஏதுமற்றவர்களுக்கு தந்து தந்து கொடுக்கும் கொடையாளி இவர். அன்பிலோர் அன்னை, அறிவிலோர் அவ்வை, உழைப்பிலோர் தேனி, உயர்த்துவதிலோர் ஏணி, வெள்ளை உள்ள பனிமாமலை, நெல்லை தந்த மணிமேகலை. பேராசிரியர் முனைவர் திருமிகு மார்த்தா கிரிசில்டா ரெங்கசாமி அவர்களுக்கு வாழ்நாள் சாதனைக்கான மங்கையர் தாரகை விருது வழங்கி போற்ற இயக்குனர் திருமிகு சுரேஷ் கிருஷ்ணா அவர்களையும் SRM பொதுப்பள்ளியின் நிர்வாக இயக்குனர், தாளாளர், ஆலோசகர், முதல்வர் உள்ளிட்ட நிர்வாக குழுவினர் அனைவரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வயதில் இன்னமுது இன்பத்தை துறந்து வளமான வாழ்வை வறியவர்க்காக ஈந்து மார்த்தா கிரிசில்டா ரெங்கசாமி என்பதன் சுருக்கமான MGRாகவே கொடுப்பதில் கோடியில் ஒருவராக தனித்து கொடியசைக்கும் மாதரசியார் முனைவர் கிரி என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படும் கல்வித்துறை பெருஞ்சாதனையாளர் பேராசிரியர் முனைவர் திருமிகு மார்த்தா கிரிசில்டா ரெங்கசாமி அவர்களை இன்னுமொரு நூற்றாண்டிரும் என்று இப்பேரரங்கில் வீற்றிருக்கும் அனைவரும் எழுந்த வண்ணம் போற்றி புகழ உங்கள் கரவொலிகள் சூழ அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம்.
பொதுப்பள்ளி வழங்கும் 2026ஆம் ஆண்டின் வாழ்நாள் சாதனையாளருக்கான மங்கையர் தாரகை விருதை வென்றிருக்கும் முனைவர் கிரி அம்மையார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துகள் உரித்தாகின்றன. What an honor. The honor is mine totally. To honor such a great person. No, I am nobody. When I see the Devi, the achievements, what I've heard, I think I am nothing. I am blessed that I got this opportunity to honor Madam Dr. Giri Rangaswamy Giri. It's not easy what she has done. The achievement is remarkable. From a professor to a small women's Christian college, going on one after the other to become a vice principal to registrar in that reputed women's Christian college, is no joke. And what she has done is not just classroom. She went beyond that. She went abroad, conferences, international conferences on various subjects, social, relevant things which she made her journey brilliant. Today, it's a great achievement to dedicate this award by SRM, Lifetime Achievement Award, to her for this unimaginable great journey of hers for education and service. Yes, ma'am, we are proud of you. We are really touched. We are so happy. Thank you so much. Steps are thank you very much for all these honors. I was imagining whether I deserve it at all, because somebody asked me, you have made some sadhana. I said, இல்லையே, ஏதோ எனக்கு ஒரு வேலை கிடச்சிச்சு, கடவுள் அப்படியே கண்டினியூ பண்ணார், என் வேலையை தான் நான் செய்தேன், இதில் சாதனை எதுவுமே இல்லை. அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு, பிறக்கிறதுங்கிறது ஒரு சம்பவம். பிகாஸ் எவ்ரிவேர் சில்ட்ரன் ஆர் பார்ன். பட் அந்த வாழ்க்கையை ஒரு சரித்திரமாக மாற்றணும், அதுதான் நம்ம கையில் இருக்குது. நான் இப்போ கொஞ்சம் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் சரித்திரமாக மாற்றணும்னு. முதலாக நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, பெண்கள் உலகின் கண்கள். There are some gentlemen also here in this audience. I am sure you will accept it. Yes or no? Yes. பெண்கள் உலகின் கண்கள். அப்புறம் பெண்கள் இல்லாத ஒரு உலகத்தை நீங்கள் இமேஜின் பண்ணிங்கன்னா டல் அண்ட் ட்ராகாக இருக்கும். பெண்கள் தான் கலர்ஃபுல். வாழ்க்கைக்கு கலர் சேர்க்குறதே பெண்கள் தான். நான் இந்த ஹாலில் நுழைஞ்ச உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த பூக்களை பார்த்தேன், எப்படி பூக்கள் கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குதோ அந்த மாதிரி தான் பெண்களும். நீங்கள் சினிமாலெலாம் பார்த்துருப்பீங்க, பெண்களை அடிக்கடி மலருக்கு ஒப்பிட்டு தான் இந்த லிரிசிஸ்லாம் எழுதுவாங்க. சார் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போது ஒரு கவிஞர் எழுதுறது மலர்கள் தான், நம்ம நாட்டிலே ஊர்லேயே எங்கே பார்த்தாலும் மலர்கள் தான். அப்போது அந்த மலர்கள் பேசுமான்னு இன்னொருத்தர் கேட்குறாரு. ஐயோ, அவள் தான் பேசினால் ஓயாதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு குறிப்பிட்ட மணித்துளிகள் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடுறேன். நான் எப்போவுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் நினைப்பேன், என்னென்னா, people look for beautiful places, but if women are there, they make the place beautiful. So when there are people, that place must be beautiful. Director, நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா? Director accepts. Another statement நான் என்ன நினைப்பேன்னா, we always want to search for news.
and we feel happy, sometimes unhappy. But women make news themselves. They don't have to need anything particular, but every day, somewhere or the other, they will hit the headlines. Mr. Venkat சொன்னாங்க, என்னுடைய கிறிஸ்டியன் நேம் வந்து மார்த்தா கிறிஸ்டல்டா, எங்கள் அப்பா பேர் வந்து ரங்கசாமி. WCCயில் இந்த ஃபஸ்ட் நேம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க, இனிஷியல்ஸ் தான். அப்போ என் பேர் எம்ஜிஆர்னு வந்தது. அந்த இன்னுமே எனக்கு யூனிவர்சிட்டியில் ரேடியோ எம்ஜிஆர்னு தான் சொல்லுவாங்க. அதை எதுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன்னா, அஸ்ட்ராலஜர்ஸ் எல்லோரும் சொல்லியிருக்காங்க, இட்ஸ் அ வெரி ஸ்ட்ரேஞ்ச் காம்பினேஷன் ஆஃப் 3 ஆல்ஃபபெட்ஸ். எப்படி மேடம் உங்களுக்கு இந்த எம்ஜிஆர் வந்துருச்சு அப்படின்னாங்க. அதை நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன்னா எம்ஜிஆர் மாதிரி என்கிட்ட எதிர்பார்த்தா நான் என்னங்க பண்ண முடியும்? ஐ எம் ஜஸ்ட் அ டீச்சர். அப்புறம் இந்த வருஷம் தீம் வந்து கிவ் டு கெயின். அதாவது இந்த இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டேக்கு எவ்ரிவேர் ஒரு தீம் இருக்கும். போன வருஷம் வந்து ஆக்சலரேட் ஆக்ஷன். In this year it is give to gain. You can interpret it in any way. I interpret it this way. You give the proper space to women, then you will see the state, the country and the world will gain in a number of ways. Do you agree with me? If you give generously the space and other things to women, definitely you will see gain. So the international theme is gain, give to gain. So I will leave this slogan with you also. They say that I made some big achievement, so they have selected me for this award. But whatever you do it genuinely. You put your heart in that, whatever profession it is. Whether you are educated or not, it is immaterial. You may be doing one job, but that job you do it well. I will tell you, when my servant takes leave, I will wash my clothes and I will dry them up. The moment she comes, she says, "Amma, என்னோட நீங்க ரொம்ப அழகா வாஷ் பண்ணியிருக்கீங்கம்மா, ரொம்ப அழகா ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கீங்க." அப்போ நான் சொல்வேன், நீ ஒரு நிமிஷத்தில் 10 பவுன் ஸ்கர்ட்டு துவைப்ப, நான் என் டைமை எடுத்து நான் பண்ணுவேன். ஸோ டுடே ஐ வாண்ட் டு டெல், வெதர் இட் இஸ் அ பாய் ஆர் அ கேர்ள், ஸ்டூடெண்ட்ஸ், ஐ வுட் லைக் டு டெல் யூ, whatever you do, now it's a primary job is to study. So you are making use of your parents' money. So you have to study and study, and then you will make a mark. Now this is my 58th year in academics. No, I never thought that I will continue. And I am sure God is somewhat partial. I think He thinks if He makes me continue my life, I can do some more things for society. You integrate yourself with the small society, which may be your street or your city. You will find a lot of pleasure in helping them, in being with them and understanding them. Because each one is a part of the society and the environment. The puzzle இருக்கும், பெரிய picture puzzle இருக்கும். அதில் even if one small piece is missing, you cannot get a complete picture. So everybody has a role to play. அல்லது God would not have created us. I always proudly say the most attractive creation of God is woman. I'm sure you will. Why you didn't clap at all? So sometimes I think you are not genuine. So see, even in the Bible it says first it was a man, then he felt dulla therinjirupar pola in the garden of Eden. So God is very clever. So he found that he is not happy. So I must do something about it. So after that only he brought out Eve. So always, not only for the boys, I am saying for the girls, every day you think you are created for a purpose, and for that purpose you have to work hard. Now we saw a few of them achieving a lot of things. They are also, their birth also was only a mere sambhavam, but see how in their life's journey they made it a history. Will all of you say that you will also make history?
Only a weak yes I hear. So this SRM group is doing marvelous work. Very recently I heard from Mr. Venkat that there is a global school. And this function is organized by them. It's called Podupalli. So the first thought which came in my mind is this program should be watched by the entire globe. Now, of course, there is media, but then you will make it a point next time. You bring some foreigners from different countries. Let them see how you organize the program, how you select people. So I was thrilled. It may look as a small celebration. No, it is hard work behind. And I'm very happy about the awardees. And I would like to add, now you started with the Bharatiya song. I like all his songs very much. And then I like music. And then Arun also rendered a few songs which were very good, and most of them were extolling women. And then I am working for Vinayaka Missions University. Wherever I go, whether it is Bangkok, Hong Kong, Malaysia, Singapore, Australia, I will see one Vinayaka. And I am very happy that I saw. Please clap hands how Vinayaka is chasing me. So in your life, you should have appreciative words. So you take the positive words from the dictionary. Whenever it is possible, please use those words. Because now, see, because of this award, I am very happy. See, it is not going to put a crown. I am already 1 foot in the grave. But you should all see how a woman from a village, Tirunelveli, came to Chennai and she tried to help people, and now you say that I have done something. So I leave a sentence with you, that is, God has created you with the purpose, and you should do, whether it's a teacher, a lawyer, a professor, you have to do your duty well so that God thinks happy of His creation. Okay? And then I want to say one more thing. Now in films you will see the duet, double role, double act, sometimes 3 also. But without a movie or without a serial, a woman is a mother. Aruye Toli, friend, she is a daughter, and she is also the child. And she helps, the woman takes upon multiple roles, and she helps everybody in the world. If there is no woman, there is no successful world at all. Thank you.